மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமானா மோர் வச்சு அவல் உப்புமா பண்ணேன். நல்லா புளிப்பாக உள்ள மோர் இருந்தது. அதில் வந்து மோர் மிளகா தாளிசம் பண்ணி கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, மோர் மிளகா இதெல்லாம் தாளிசம் பண்ணி அதில் மோர் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே அதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அவலில் போட்டு ஒரு கிண்டி கொஞ்சம் மஞ்சப்பொடி அதுவும் சேர்க்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்து இறக்கினீங்கன்னா இந்த மோர் மிளகா மோர் அவல் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிராமத்தில் பண்ணுற ஒரு குயிக் ரெசிபியை விரத நாளைக்கு வந்து இது பண்ணி சாப்பிடுவாங்க. பட் விரத நாளைக்கு பண்ணும்போது மோஸ்ட்லி அவங்க வந்து உப்பு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த மோரோட புளிப்பிலேயே சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் அந்த மோர் மிளகாயில் கொஞ்சம் உப்பு இருக்கும்ல, அதனால் அதையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து விரத நாளுக்கு பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்ம சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ப்ளஸ் ஆப்பிள்ஸுங்க காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு கிளாஸ் பால். இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஓகே, நீங்களும் இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. Yeah, have a wonderful day, dear.